அடுத்து நம்ம பார்க்க போறது அலாவுதீன் கில்ஜி. தனது மாமனாரும் கில்ஜி வம்சத்தின் நிறுவனமான ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜியை கொண்டுட்டு 1296 ஆட்சி பிடிக்கிறார் பார்த்தோம். 1296 தேவகிரிக்கு எதிராக ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல அலாவுதீன் கில்ஜி ஜெயிக்கிறாரு. அதுக்கான வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஜலாலுதீன் கில்ஜி அழைப்பு விடுத்து வர சொல்றாரு. அவர் வரும்போது பஞ்சகமான முறையில ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி கொல்லப்படுறாரு. இவர் ஆட்சியை பிடிக்கிறாரு. அலாவுதீன் கில்ஜி இந்த முறையில ஆட்சியை பிடித்ததால உயர்குடியினர்கிட்டையும் டெல்லி அமீர்கள்ட்டையும் அலாவுதீன் கில்ஜிக்கு எதிராக வெறுப்புணர்வு இருக்குது. அந்த விரக்தியெல்லாம் சரி பண்றதுக்காக இவர் ஜெயிச்சு கொள்ளையடிச்ச பணத்தை செல்வங்கள் எல்லாம் அமீர்கள்ட்டையும் உயர்குடியினர்கிட்டையும் கொடுத்து அவங்களாம் தன்வசப்படுத்துறாரு. இருந்தாலும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளேயே பிரபுக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. அதுக்காக பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு. பிரபுக்கள் விட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு, அதனால அவங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க சரி வேலையில ஈடுபடுறாங்க.